நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகின. தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையிலான கூட்டணி 24க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கைப்பற்றும் என தகவல். தென்சென்னை, காஞ்சிபுரம், அரக்கோணம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஆரணி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம் நாடாளுமன்ற தொகுதிகளை கைப்பற்றும் அதிமுக கூட்டணி. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள். நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், கோவை, பொள்ளாச்சி, கரூர் தொகுதிகளை கைப்பற்றும் அதிமுக. தனியார் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் தகவல். திருச்சி, கடலூர், சிதம்பரம், மயிலாடுதுறை, நாகை, சிவகங்கை, மதுரை, விருதுநகர், தென்காசி தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெறும். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளில் தகவல். மலேசியாவில் நடைபெற்ற கராத்தே போட்டியில் பதக்கங்கள் வென்ற சேலம் வீரர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியிடம் வாழ்த்து பெற்றனர். வாக்கு எண்ணும் பணியின் போது கவனமாக செயல்பட வேண்டும். நாமக்கல்லில் நடைபெற்ற கூட்டத்தில் அதிமுக முகவர்களுக்கு முன்னாள் அமைச்சர் தங்கமணி ஆலோசனை. சிறையில் கம்பி எண்ணிக்கொண்டு ஓராண்டாக அரசிடம் இருந்து சம்பளம் வாங்குகிறாரா செந்தில் பாலாஜி? அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து 6 மாதங்களுக்கு மேலாகியும் அரசு பங்களா வசதி தொடர்கிறதா என மக்கள் கேள்வி. கஜானாவில் நிதி இல்லை என்று கூறும் விடியா அரசு சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜிக்கு சகல வசதிகளையும் தொடர்வது நியாயமா? விடியா திமுக அரசுக்கு மக்கள் சரமாரி கேள்வி. +2 முடித்த மகனுக்கு கல்லூரியில் இடம் வழங்க பரிந்துரை கடிதம் கேட்ட திமுக நிர்வாகியை அவமதித்த அமைச்சர் பெரிய கருப்பன். ஆதங்கத்தை வீடியோவாக வெளியிட்ட திமுக பிரமுகர் மீது கொடூர தாக்குதல் நடத்திய அமைச்சர் பெரிய கருப்பனின் ஆதரவாளர்கள். சாதி அரசியல் செய்கிறாரா அமைச்சர் பெரிய கருப்பன்? 5000 கோடி ரூபாய்க்கு மேல் அமைச்சர் பெரிய கருப்பன் ஊழல் செய்துள்ளதாக திமுக நிர்வாகி வெளியிட்ட வீடியோவால் பரபரப்பு. ஒரு வீடியோ விட்டேன் 28ஆம் தேதி 27ஆம் தேதி வயலுக்கு சீட்டுக்காக கேட்டிருந்தேன். அப்போ அவதூறாக பேசினாரு. அது சம்மந்தமாக குளம்பட்டில் ஒரு வாரமாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி ஃபோன் நம்பரோடு ஒன்று வந்துச்சு. அதே நான் சந்தேகப்பட்டு போகாமல் இருந்தேன். 6:50 தேனாத்து குளத்தில் என்னை தள்ளி அடித்து கீழே தள்ளி கொலை பண்ணுற அளவுக்கு மயக்கம் வந்துருச்சு. இதில் ஆளு ஆட்டோவில் என்னை கூட்டிகிட்டு சேர்த்துருக்காங்க. கோவில் திருவிழாவில் பெண்ணுடன் ஆபாச நடனமாடிய திமுக ஒன்றிய கவுன்சிலர். மானாட மயிலாட குத்தாட்ட பெண்ணுடன் நானாட என மக்களை முகம் சுளிக்க வைத்த திமுக நிர்வாகி. கோவில் திருவிழாவில் ஆபாச நடனம் கூடாது என உத்தரவிட்டும் கண்டுகொள்ளாமல் ஆபாச நடனமாடிய திமுக ஒன்றிய கவுன்சிலர். இதுதான் விடியா திமுகவின் பண்பாடா, நாகரிகமா, ஒழுக்கமா என மக்கள் கேள்வி. 2022ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை தமிழ்நாட்டில் 1009 டன் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் பறிமுதல். தமிழக வரலாற்றிலேயே இல்லாத அளவில் 80,272 வழக்குகள் பதிவு செய்த பின்பும் விடியா ஆட்சியில் தொடரும் புகையிலை பொருட்கள் கடத்தல். தமிழகத்தில் உள்ள 36 சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணம் உயர்வு இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வருவதால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி. மின் கட்டணத்தில் பகல் கொள்ளை நடத்தும் விடியா அரசின் முதல்வர் ஸ்டாலினின் ஆட்சியை மிக மோசம் என நுகர்வோர் கடும் விமர்சனம். அதிமுக ஆட்சியில் 9,000 ரூபாய் கட்டிய சாமானியர் விடியா திமுக ஆட்சியில் 19,000 கட்டியதாக அதிர்ச்சி தகவல். நீலகிரி மாவட்டம் உதகையில் இ-பாஸ் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதால் வெகுவாக சரிந்த சுற்றுலா பயணிகளின் வருகை. கடந்த ஆண்டு 8.5 லட்சம் பேர் வருகை தந்த நிலையில் நடப்பாண்டில் 7 லட்சம் பேர் மட்டுமே வருகை தந்ததால் வியாபாரிகள் ஏமாற்றம்.
கடலூர் மாவட்டம் புவனகிரியில் 40க்கும் மேற்பட்ட கிராமங்களில் மின்வெட்டால் பொதுமக்கள் கடும் அவதி. மின் தட்டுப்பாடு ஏற்படாது என 31ஆம் தேதியும் மின் தட்டுப்பாட்டை சரி செய்ய 60 குழுக்கள் என உருட்டும் விடியா அரசுக்கு மக்கள் கடும் கண்டனம். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இடி மின்னலுடன் பெய்த கனமழை. கோடை வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் நிம்மதி. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே 5 மணி நேர மின்வெட்டால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு ஆளாகினர். விடியலை தேடி என கூறி ஆட்சிக்கு வந்து விட்டு கும்மிரட்டில் தள்ளிவிட்ட விடியா அரசுக்கு மக்கள் கண்டனம். நீலகிரி மற்றும் கொடைக்கானலில் கொட்டி தீர்த்த மழை. சுற்றுலா தலங்களை சுற்றி பார்க்க முடியாததால் மக்கள் ஏமாற்றம். தமிழகத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர், சேலம், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நீலகிரி மாவட்டம் உதகையில் குடியிருப்புகளுக்குள் புகுந்த மழை. நீரால் மக்கள் அவதி. நிர்வாக திறனற்ற விடியா திமுக ஆட்சியில் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து திமுக நகர்மன்ற உறுப்பினரே சாலை மறியலில் ஈடுபடும் அவலம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் காந்தி ரோட்டில் உள்ள சக்தி விநாயகர் கோவில் இடித்து அகற்றம். விடியா அரசை கண்டித்து மக்கள் கோஷம் எழுப்பியதால் பரபரப்பு. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே விவசாய நிலத்தில் மேய்ந்து கொண்டிருந்த பசுமாடு நாட்டு வெடிகுண்டு வெடித்து படுகாயம். விடியா ஆட்சியில் வெடிகுண்டு கலாச்சாரம் அதிகரித்து விட்டதாக மக்கள் கேள்வி. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே மஞ்சள் நிறத்தில் வரும் குடிநீர் மக்கள் அவதி. விடியா ஆட்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி கண்டுகொள்ளவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை மாவட்டம் கரையான்பட்டியில் அங்கன்வாடி பணியாளர் மற்றும் உதவியாளர் நியமிக்காததால் குழந்தைகள் அவதி. கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் விடியா திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் சாலை மறியல் நடத்தப்படும் என பெற்றோர்கள் எச்சரிக்கை. விடியா திமுக ஆட்சியில் ரேஷன் கடைகளில் பருப்பு, பாமாயில் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்படுவதில்லை என புகார். இந்த மாதத்திற்கான ரேஷன் பொருட்களாவது முழுமையாக வழங்கப்படுமா என மக்கள் எதிர்பார்ப்பு. திண்டுக்கல்லில் ஏக்கர் கணக்கில் மாட்டிறைச்சி கழிவுகளால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதுடன் நோய் தொற்று ஏற்படும் அபாயம். அதிகாரிகளின் துணையுடன் கழிவுகள் கொட்டப்படுவதாக குடியிருப்பு வாசிகள் குற்றச்சாட்டு. கோவை அருகே முறையான வருமான வரி செலுத்தாத தொழிலதிபர் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை. 4 கோடியே 10 லட்சம் ரூபாய் பணம், ஏர்கன் துப்பாக்கி பறிமுதல். தாராபுரத்தில் பேருந்து நிலையம் அருகே விற்பனைக்காக வைத்திருந்த 10 கிலோ கஞ்சா சிக்கியது. விடியா ஆட்சியில் தள்ளுவண்டியில் விற்கப்படும் காய்கறிகள் வியாபாரம் போல் ஆகிவிட்டதா கஞ்சா விற்பனை என மக்கள் கேள்வி. அம்மா உணவகங்களை தொடர்ந்து அம்மா மருந்தகங்களுக்கும் மூடுவிழா நடத்தும் விடியா அரசு. மத்திய அரசின் மக்கள் மருந்தகங்களுக்கு இடம் தேடும் விடியா அரசின் அதிகாரிகளுக்கு சாமானியர்கள் கண்டனம். மகேந்திரகிரி இஸ்ரோ மையத்தில் ககன்யான் திட்டத்திற்கான 3ஆம் கட்ட சோதனை வெற்றி. இஸ்ரோ வட்டாரங்கள் தகவல். அனைத்து விதமான விளையாட்டுப் போட்டிகளில் இருந்து தினேஷ் கார்த்திக் ஓய்வு பெறுவதாக அறிவிப்பு. தினேஷ் கார்த்திக்கின் அறிவிப்பால் ரசிகர்கள் அதிர்ச்சி. தைவான் ஓபன் தடகள போட்டி. இந்திய வீரர் டிபி மானு ஈட்டி எறிதலில் தங்கப்பதக்கம் பெற்று அசத்தல்.